நாக்க நீட்டிக்கிட்டு யாராக இருந்தால் வந்து பாருங்கடா நான் தான்டா ப்ரோ மோஸ்ட்டாக குட் பேட் அக்லின்னு இருக்கு அது மூணுத்தையும் இணைச்ச மாதிரி தான் தரமாக இருக்கும். பொங்கலும் நம்மளுக்கு தான், தீபாவளி நம்மளுக்கு தான். அனகொண்டா விட்டாரா விஷாலு கைதி லுக்கு அந்த டிஷர்ட்டில் 63 அதெல்லாம் போட்டிருக்கு. எனக்கா அந்த இளமை பருவத்தில் இருக்கிற அந்த பசங்களுக்கு, காலேஜ் ஸ்டூடெண்ட், ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இம்ப்ரெஷனாக இருக்கிற ஒரு கங்குவா தான் ப்ரோ. கங்குவா தான், விடாமுயற்சி தான் ப்ரோ. விடாமுயற்சி தான், கங்குவா தான். நீங்கள் யாரோட ஃபேன்? தலை ஃபேன். தலை ஃபேனா? சரி, இப்போ ஒரு படம் போஸ்டர் ஒன்று செகண்ட் லுக் வந்திருக்குது, பார்த்தீங்களா? பார்த்துட்டேன். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. எப்படி இருக்காரு அவரு? நாக்க நீட்டிக்கிட்டு யாராக இருந்தால் வந்து பாருங்கடா நான் தான்டா இங்கே கெத்துங்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரா? எப்போ ரிலீஸ் ஆக போகுது இந்த படம் தெரியுமா? பொங்கலுக்கு. உங்களுக்கு தலை ஸ்டில் இருக்கு இல்லையா? ஆமாம். அதுக்கு பின்னாடி தலைக்கு பின்னாடி ஒன்று எழுதிருக்கு, பார்த்தீங்களா? பின்னாடி வந்து மாமேன்னு எழுதியிருக்கு. மாமன் எழுதிருக்கா? அது என்ன சொல்ல வருது? அது பாட்டு தான் முறையாக இருக்கும். அந்த பாட்டு பாட்டாக தான் இருக்குங்கிறீங்களா? கண்டிப்பாக பாட்டாக தான் இருக்குங்கிறீங்க? கண்டிப்பாக பாட்டு தான். இவரோட தலை பாட்டுலாம் எப்படி இருக்குது? இதுக்கு முன்னாடி தலை பாட்டுலாம் எப்படி இருக்கும்? மாசாக இருக்கும், எல்லாமே மாசாக இருக்குமா? சரி, இதுக்கு முன்னாடி தலை படம் எந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்? வலிமை. வலிமையா? எத்தனை தடவை பார்த்தீங்க? நான்லாம் 4 தடவை கிட்ட பார்த்துட்டேன். 4 தடவை பார்த்தீங்களா? துணிவு பார்த்தீங்களா? துணியெல்லாம் பார்த்தேன். நீங்கள் யார் ஃபேன்? நான் தலை ஃபேனு ப்ரோ. எப்பவுமே தலை ஃபேன் தான். எப்பயுமே தலை ஃபேன் தான். குட் பேட் ஆக்லி செகண்ட் போஸ்ட் வந்து பார்த்தேன் ப்ரோ. இப்போ தான் ப்ரோ ரீசெண்டாக பார்த்தேன். இப்போ தான் ப்ரோ ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி பார்த்தேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு ப்ரோ போஸ்ட்டு. எந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு ஆக்ஷன் ப்ரோ? அது வந்து ஒரு ஜெயிலில் ஒரு சாங் மாதிரி இருக்குது. அந்த லுக்கு, அந்த இதெல்லாம் பார்த்தா அந்த ஜெயிலு, அந்த ஷர்ட்லாம் பார்த்தா அந்த ஜெயிலு இருக்கிற மாதிரி அந்த லுக் இருக்குது. 63 நம்பர் போட்டிருக்கு. 63 போட்டிருக்கு. அந்த சாங் கூட பின்னாடி நல்லா இருக்க மாட்டேது. இந்த காடிஸ் மாமனே போட்டிருப்பாங்க. இது நல்லா இருக்குது, பார்த்தேன். பார்த்தீங்களா? வீரம் படத்தில் சூப்பராக போட்டிருந்தாரு ப்ரோ. அதுக்கப்புறம் பண்ணுறது எப்படி எதிர்பார்க்குறீங்க? அதோட இது பெஸ்ட்டாக போடுவார்னு நான் எதிர்பார்க்குறேன். சரி, ஆதித்ய ரவிச்சந்திரன் பற்றி ப்ரோ ஒரு இந்த படம் என்ன படம், இந்த விசால் வச்சு மார்க்கெட்டிங் பண்ணார், நல்லா இருந்துச்சு. எந்த மாதிரி ஒரு ஸ்டோரியாக இருக்கும்? எந்த மாதிரி ஸ்டோரினா, ஒரே கேரக்டர் 3 விதமாக பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம் ப்ரோ. அதை நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அவங்க எப்படி வேணால் ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. அஜித் ஏகப்பட்ட லுக்கு பார்த்துட்டோம். அப்போயே அது துணிவிலே வினோத் நல்லா செதுக்கிட்டார் அஜித்தை. அந்த அளவு இல்லை, ஆனால் பார்க்கலாம், அவ்வளோதான். டீசெண்டாக இருக்குது. அப்புறம் கங்குவாவும் மோத போகுதுன்னு சொல்கிறாங்க தீபாவளிக்கு. ஆமாம் ப்ரோ, ஆமாம் ப்ரோ, கேள்விப்பட்டேன். விடாமுயற்சி எடுத்து ஒரு 3 வருஷம் பக்கமாக இருக்க மாட்டேங்குது. 2 வருஷம் ஆச்சு, அப்டேட் எதுவும் வரல. தீபாவளிக்கு வரும்னு சொல்லிக்கிறாங்க. வந்துச்சுன்னா ஏஆர்எஸ் தரமாக இருக்கும் ப்ரோ படம் பார்க்க. ஏஆர்எஸில் எப்படி இருக்குது செலிப்ரேஷன்? எப்படி தீபாவளிக்கு வருதுன்னா, எப்படி சென்னையில் ரோஹின் எப்படி தலை போட்டியோ அதே மாதிரி சேலத்தில் ஏஆர்எஸ் மல்டிப்ளெக்ஸ் தலை போட்டை வச்சிங்களேன். அப்படியே எடுத்துக்காட்டு பார்த்துருப்பீங்க. இந்த படம் என்ன படம், துணிவு பார்த்துருப்பீங்க, வலிமை பார்த்துருப்பீங்க, மேக்ஸிமம் அஜித் படம் எல்லா படமும் பார்த்துருப்பீங்க. கம்பல்சரி இன்னும் தரமாக இருக்கும் படம். வெயிட்டிங் பார் தலை தீபாவளியா? வெயிட்டிங் பார் தலை தீபாவளி தலை. அது என்ன கன்ஃபார்ம் சொல்லணும்னு நினைக்கிறேன். விடாமுயற்சி மேபி வந்தால் தரமாக இருக்கும். பொங்கலும் நம்மளுக்கு தான், தீபாவளி நம்மளுக்கு தான். ஓகே, சொல்லுங்க. யார் ரசிகர்? நான் விஜய் ரசிகர் ப்ரோ. அவர் தலை ரசிகர். ஓகே, இது பார்த்தேன் ப்ரோ, பார்த்தேன். என்ன தலைவர் தான் அடுத்தது படத்துக்கு வர மாட்டேன்னாரு. அதுக்கப்புறம் தலைவருக்கு தான் சப்போர்ட்டு, தலைக்கு தான் சப்போர்ட் எப்பயுமே. போஸ்ட் பார்த்துருக்கீங்க. அவர் என்ன மாதிரி இருக்காரு? மாசா இருக்காரு. நல்லா இருக்கு. அப்படி கையெல்லாம் வச்சிட்டு இருக்காருல்ல, அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி தெரியுது? நல்லா வெறித்தனமாக இருக்கு படம். வெறித்தனமாக இருக்கு, கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஓகே, அவருக்கு பின்னாடி ஒரு ஸ்லோகன் மாதிரி எழுதிச்சு, பார்த்தீங்களா? பார்த்தேன். என்னவா நினைக்கிறீங்க? காட் பிளஸ் யூ மாமே அப்படிங்கிற மாதிரி அடுத்த பாடல் லிவிக் மாதிரி எனக்கு தோணுது. பாட்டுன்னு நினைக்கிறேன். பாட்டுன்னு நினைக்கிறேன். தேவிஸ்ரீ பிரசாத் பாட்டு மியூசிக் பண்ண போறாரு. பற்றி பண்ணுவார், நல்லா பண்ணுவார். தலைக்குன்னுங்கிறப்ப நல்லா பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன். நல்லா ஹிட்டு கொடுப்பாரு. அவர் எது சொன்னாலும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவார். ஏன்னா அவர் தலை ரசிகர், தலை வெறியர். ஓகே ப்ரோ, இப்போ ஆதித்ய ரவிச்சந்திரன் எடுத்திருக்காரு டைரக்ஷன். ஓகே. அவர் ஏற்கனவே மார்க்கண்டியன் மாதிரி நல்ல படம் எடுத்திருக்காரு. அதுலேயும் நல்லா தான் இருந்துச்சு. இதுவும் நல்லா பண்ணுவார், சூப்பராக பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஓகே ப்ரோ, உங்களுக்கு அஜித் படத்தில் பிடிச்ச படம் என்ன? அஜித் படத்தில் பிடிச்ச படம்னா பில்லா சொல்லலாம். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். மங்காத்தா. அவருக்கு எல்லா படமுமே பிடிக்கும். அவர் தலை வெறிய தலை ஃபேன் தான். ஆமாம், பார்த்தேன் ப்ரோ. எப்படி இருக்கு? கைதி லுக்கு அந்த டிஷர்ட்டில் 63 அதெல்லாம் போட்டிருக்கு.
வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன். கன் ஷாட்லாம் பின்னாடி இருக்குது, வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பின்னாடி ஒரு லைன் போட்டிருக்கீங்களா? ஆமாம்மா, என்னவா இருக்கும்? அது அநேகமாக பாட்டு ஏதாவது விடுவாங்கன்னு நினைக்கிறேன். செகண்ட் சிங்கிள் ஃபஸ்ட் சிங்கிள் மாதிரி ஏதோ விடுவாங்கன்னு நினைக்கிறேன். வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். டோல் மாதிரி அந்த லைன் ஆமாம்மா, வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ. நம்ம தலை ஃபேன் தான், அதனால் வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆதித்ய ரவிச்சந்திரன் அவர் படம் எடுத்துக்கிறாரு. அவர் வேறு லெவலில் ப்ரோ. இப்போ மார்க் ஆண்டனி எடுத்தார், அடுத்து நம்ம தலை ஃபேன் வேறு, அவரும் வேறு லெவலில் இருக்கும். அது ஆமாம், தலை ஃபேனோட சம்பவம் இந்த படம் வேறு லெவலில் இருக்கும். விடாமுயற்சியோட இந்த படத்துக்கு வெயிட்டிங் நான். குட் பேட் அக்லிக்கு. ஓகே, இப்போ தேவிஸ்ரீ பிரசாத் தான் மியூசிக். ஆமாம் ப்ரோ. அவர் வீரத்தில் லாஸ்ட்டாக போட்ட தலைக்கு இப்போ சூப்பராக இருக்கும் ப்ரோ. அவரே ஸ்டேஜில் சொன்னார். இப்போ நம்ம சூர்யா படத்தை ஆடியோ லஞ்ச் இதில் அவரும் வெயிட்டிங்கில் இருக்கார். வேறு சம்பவம் ப்ரோ. நம்ம தலை படம் தான் எப்பயுமே, நம்ம தலை தான். ஆமாம்மா, நம்ம தலை தீபாவளி தான் ப்ரோ. நம்ம வேறு லெவல் ப்ரோ. இங்கே நம்ம எப்பயுமே ஏஆர்எஸ் மல்டிப்ளெக்ஸ் தேட்டர் தான் நம்ம வேறு லெவலு. செம்மையாக இருக்குது, செம்மையாக இருக்குது. அவர் கைதி கிட்டப்பில் செம்மையாக காட்டியிருக்காரு. கண்டிப்பாக படம் செம்ம ஹிட் ஆகும். சூப்பராக இருக்குது. சாங்ஸ் எல்லாம் செம்மையாக ஹிட் ஆகும். பார்க்கும்போது எந்த மாதிரி இருக்காரு? செம்மையாக இருக்குது, செம்மையாக இருக்கார். ஆமாம், செம்மையாக இருக்கார். பார்க்கும்போது எந்த மாதிரி இருக்காரு? கெட்டப்பு சேஞ்சாக செம்மையாக இருக்குது. நான் நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி அஜித் படம் எந்த படம் பிடிக்கும்? லாஸ்ட்டு அட்டகாசம் இந்த மாதிரி இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த படம் அது நல்லா பிடிக்கும். ஆமாம், வேறு லெவல் இருக்குங்க. இந்தியாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா அஜித் குமார் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு தனியாக ஒரு கேரக்டர் இருக்குது, எல்லாத்துக்கும் தெரியும். அப்படிங்கும்போது குட் பேட் அக்லிங்கிற ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட் எடுத்திருக்காரு. வேறு லெவல் இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா அஜித் படம் பார்த்த பிறகு தான் அடுத்தடுத்து மூவிஸ்லாம் பார்க்கணுன்னு நிறையா எனக்கு தோணுச்சு. ஸோ ஆமாம், இன்னும் அது அந்த மாதிரிலாம் வந்து ஸ்டைலாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த இளமை பருவத்தில் இருக்கிற அந்த பசங்களுக்கு, காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு இம்ப்ரெஷனாக இருக்கிற ஒரு ஸ்டில்லாக இருக்குது. வேறு லெவலில் ஃபோட்டோகிராஃபி வேறு லெவல் இருக்குது. வேறு லெவலுங்க. எனக்கு வந்து அமர்கலம் பிடிக்கும். அமர்கலம் பழசு. இப்போது லேட்டஸ்ட்டாக வந்து வீரம் பிடிக்கும். நிறைய அடுத்தடுத்து இப்போ படம் பார்த்துட்டே இருக்கேன். நல்லாயிருக்கு. அஜித் படம்னா கொஞ்சம் முன்னாடியே நான் புக் பண்ணிடுவேன். பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும். ஏன்னா ஸோ அஜித் பற்றி என் பொண்ணும் வந்து ஃப்யூச்சரில் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தேட்டருக்கு கொண்டு வந்து பழகிட்டு இருக்கேன். ஏன்னா மூவிஸ்னால் வந்து தேட்டரில் பார்க்கணும், அப்போ தான் ஒரு நேச்சுரலாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ தான் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தேன் ப்ரோ. மரணமாக இருக்குது ப்ரோ படம். தலை பிச்சு விட்டாப்ல ப்ரோ. போஸ்டரை பார்த்தாலே தெரியுது ப்ரோ. கையில் ஏதோ டாட்டா போட்டிருக்காரு, அதை வச்சு ஏதோ சொல்ல வராரு. பின்னாடி பார்த்தா அங்கங்கே சங்கிலி இருக்கு. தரமாக ஏதோ பொங்கலுக்கு செய்ய போறாரு ப்ரோ. அது மட்டும் கையிலேருந்து வெளியே வந்தோடனே தலை தான் காட்டுறோம். ஆமாம் ப்ரோ. ப்ரோ கண்டிப்பாக ஒரு கேங்ஸ்டர் மூவி தான் ப்ரோ இருக்கும். ஏன்னா அவர் ஒரு லுக்கே வேறு மாதிரி மாற்றிருக்காரு. இது வரைக்கும் எந்த படத்துலையும் அந்த மாதிரி பண்ணதில்லை. ஆனால் ஏதோ இருக்குது ப்ரோ, சம்பவம் இருக்குது பொங்கலுக்கு, அவ்வளோதான். ப்ரோ மார்க் ஆண்டனியே பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ. அனகொண்டா விட்டாரா? விஷால் பயங்கரமாக இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம வந்து குட் பேட் உக்லி பார்க்க போகிறோம். மரணமாக இருக்க போகுது ப்ரோ படம். ஜெயிலில் இருந்தா தள்ள அப்படியே துப்பாக்கி வச்சு சுடுவ போகிறாரு ப்ரோ. எல்லாரையும் போட்டு தாக்க போகிறாரு எல்லாரையும். ஆமாம், ஒரு போஸ்டர் மட்டும் தான் போட்டிருக்காங்க. ப்ரோ சால்ட் அண்ட் பேப்பர்னா என்ன சொல்லு தெரியல. பின்னாடி ஒன்று போட்டிருக்கல, காட் பிளஸ் யூ மாமனு. அது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? காட் பிளஸ் யூ ப்ரோ அந்த டைட்டிலை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ப்ரோ. மோஸ்ட்டாக குட் பேட் அக்லின்னு இருக்கு. அது மூணுத்தையும் இணைச்ச மாதிரி தான் அது சொல்கிற மாதிரி இருக்கு ப்ரோ. ஆனால் ஏதோ பண்ண போனார் ஒரு பெருசா, அவ்வளோதான். பொங்கலுக்கு வரப்போகுது, அதை பற்றி பொங்கலுக்கு சரி ப்ரோ. ப்ரோ விடாமுயற்சியும் கங்குவாவும் மோத போகுது ப்ரோ. கங்குவா சூர்யா ஃபேன் ப்ரோ. சூர்யா ஃபேன் நானே. பயங்கரமா இருக்கு. 10ஆம் தேதி தான் ரிலீஸ்னு சொல்லிட்டாங்க. இப்பதான் ஸ்டோரி போட்டு வந்தேன் ஃபோனில் ப்ரோ. பயங்கரமா இருக்க போது ப்ரோ. நம்மளே நீங்க இருங்க, ஃபோன் எடுத்து காட்டுறேன். நாங்க கங்குவா தான் ப்ரோ. கங்குவா தான். விடாமுயற்சி தான் ப்ரோ. கங்குவா தான். கங்குவா அப்படியே தலையை இப்படி நிக்கிறாரு கத்தியை வச்சுட்டு. தாக்க போது தூக்க போகுது. கிட்ட மட்டும் வந்துடாதீங்க, தாங்க மாட்டீங்க யாரும். ப்ரோ தலை தீபாவளி சூர்யாவுக்கு தான். தலைக்கும் தான். சூர்யா ஃபேன் தான்டா. ஏன்டா ப்ரோ விராட் கோலி ஃபேன். விராட் கோலி அவுட் ஆயிட்டாரு பாருங்க.
மரணமாக இருக்க போகுது. தீபாவளி மாதிரி இருக்காது, வேற மாதிரி இருக்க போகுது. ஸ்டில்ல பாத்தீங்களா? ஆ எப்படி இருக்கு? செம்மையாகுது. எந்த மாதிரி இருக்கு? நாக்கெல்லாம் வெளிய வச்சிட்டு இருக்காரு. செம்மையாகுது. செம்மையாக வந்து கலக்க போகிறாருன்னு. கலக்க போறாங்களா? என்ன தெரியுது அதுல இருந்து? குட் பெல் அக்லி செக்க பாட்டு வரப்போது அதுன்னு தெரியுது. இதுக்கு மேலே தலை தான் எல்லாமே தெரியுது. பாட்டோட சீன்னு சொல்றீங்களா அது? ஆமாம், நல்லா இருக்கு பார்க்க. இதுக்கு முன்னாடி அஜித் படம் என்ன படம் பிடிக்கும்? மங்காத்தா. மங்காத்தா. உங்களுக்கு? அமர்கலம். மங்காத்தா தான். செகண்ட் லுக் பார்த்துட்டு இருக்குங்க. நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கு. எந்த மாதிரி இருக்காரு கையெல்லாம் வச்சு? எங்கள் தலைவர் எங்கள் தலை வந்து அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி ஸ்டில்லே கொடுத்ததே கிடையாது. எப்படி பெப்பர் ஸ்டார்டல் பேப்பர் லுக், இதுலயும் ஸ்டார்டல் பேப்பர் லுக்ல இருக்காரு. கண்டிப்பாக செம்ம ஃபேமஸாக வரும். கண்டிப்பாக வந்துடும். பின்னாடி ஒரு லைன் போட்டிருக்கு, காட் பிளஸ் யூ மாமனு. அந்த பாட்டு எப்படி இருக்கும் வரும்னு நினைக்கிறீங்க? மாசாக இருக்கும். மாசா இருக்கும். மாசாக இருக்கும், செம்மையாக இருக்கும். செம்மையாக இருக்கும். செம்மையா இருக்கும். ஆமாம். நீங்க யார் ஃபேனு? தலை நல்ல ஃபேனா? தலை தான்.